ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால டிமார்ட் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த விளாக்ல டிமார்ட் ஷாப்பிங் ஹால் கூடவே கிராசரிஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கிறதும் காமிச்சிருக்கேன். நாங்க லாஸ்ட்டா கிராசரி வாங்க போய் 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா நம்பவே முடியல. எப்பவும் கிராசரி வாங்கிட்டு வந்தா லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் மீதி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வாங்குறப்போ பழசு தனியா, புதுசு தனியா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த டைம் வந்து கொஞ்சம் பழைய கிராசரிஸ் எல்லாம் நெறையவே இருக்கிற மாரி தோணுச்சு. அதனால மோஸ்ட்லி ஃபுல்லா காலியானதுக்கு அப்புறமா நம்ம போலாம் அப்டின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் 4 மந்த் ஆயிட்டு. இன்னைக்கு இங்க வரப்பவே என்னென்னலாம் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட்டே லிஸ்ட் எழுதி வச்சுட்டு தான் வந்திருந்தேன். லிஸ்ட் இல்லன்னா, கண்டிப்பா தேவையான பொருள் எல்லாம் ஏதாவது 1, 2 ஸ்கிப் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். 1க்கு 2 வேல. அதனால எப்பவும் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருவேன். இங்க டிமார்ட்ல கிராசரிஸ், வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மாரி எல்லாமும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எப்ப வந்தாலும் லிஸ்ட்ல இருக்கிற கிராசரிஸ் திங்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் மத்த செக்ஷனுக்கெல்லாம் போவேன். ஏன்னா கிராசரிஸ் வாங்குறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும்னா, அதிலயே 2, 3 பிராண்ட் இருக்கும். எது ரேட் அதிகமா இருக்கு, எது ஆஃபர்ல இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குவேன். கிராசரிஸ் எல்லாம் வாங்கி முடிஞ்சதும், அப்புறமா அந்த கிளீனிங் டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வீடு கூட்டுற மாறு, பிரஷ்ஷு, கிளீன் பண்ற ஸ்பாஞ்சு அதெல்லாம் தேவைப்பட்டது பார்த்து வாங்குனேன். நான் இன்னைக்கு இங்க வரப்போ கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு நெனச்சுட்டு வந்த பொருள் வந்து என்னோட ஹேர்க்கு யூஸ் பண்ற கிளட்ச் கிளிப்பு. அது நான் எப்பவும் இங்க தான் வாங்குவேன். அதே மாடல் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. சின்ன கிளிப்பா தான் இருக்கும். ஆனா முடி வந்து நல்லா டைட்டா புடிச்சுக்கும். அது போட்டுட்டேன்னா அடிக்கடி கழட்டி மாட்டுற மாரியெல்லாம் இருக்காது. ஆனா வேற எங்கேயும் இதே மாடல் கிடைக்காது. வேற எந்த கிளட்ச் கிளிப்பும் எனக்கும் வந்து செட் ஆகாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து தேடி பார்த்தேன். எங்கேயுமே இல்ல. நானும் எல்லா பாஸ்கெட்டும் தேடிட்டே இருக்கேன். லாஸ்ட்ல கீழ ஒரு பாஸ்கெட்ல கொஞ்சமா அந்த கிளிப் மாடல் இருந்தது. பார்த்ததும் உடனே ஒரு 4 செட் போல வாங்கிட்டேன். எனக்கு புடிச்ச கலர்ல. ஒரு செட்ல வந்து 3 கிளட்ச் கிளிப் இருக்கும். அப்படியே இந்த செக்ஷன்ல பாப்பாக்கு ஹேர் கிளிப்பு, ஹேர் ஆக்சஸரீஸ் எல்லாம் நெறைய இருந்தது. ஸோ அவளுக்கு செட் ஆகுற மாதிரி 1, 2 பார்த்து வாங்குனேன். இங்க டிமார்ட்ல கிச்சன் ஐட்டம்ஸ் நெறைய இருக்கும். அது இப்பலாம் வந்து ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், குக்கர் அந்த மாரி நெறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஒரு பாத்திரம் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைன்னு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் டிமார்ட் ஷாப்பிங் ஹால் ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். அப்ப அந்த வீடியோல நெறைய பேர் இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ரேட் வந்து 799 2மே வந்து ஒண்ணு குட்டி கடாய் மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து ஸ்டாக் பாட் மாதிரி இருக்கும். ஹேண்டில்ல கோல்டன் கலர் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு அதனால தான் என்னமோ அந்த மாடல் ரொம்ப புடிச்சு போச்சு. அதோட ரேட் அட்லீஸ்ட் ஒரு 600னா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வாட்டியும் வரும்போதும் பார்ப்பேன். அது எந்த வாட்டியும் ஆஃபர்ல இருக்காது. ஒரே ரேட்ல தான் இருக்கும். அத வாங்கிட்டு அதுக்கப்புறமா கரண்டி ஒண்ணு வாங்க வேண்டியிருந்தது. இந்த டீப் ஃப்ரைலாம் பண்ணுவோம்ல ஆயில் அது எடுக்கிறப்போ உள்ள கரண்டி ஆல்ரெடி வீட்ல உள்ளது வந்து பிஞ்சிருச்சு. அது வந்து பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் டீ, காஃபி ஃபில்டர் ஒண்ணு தேவைப்பட்டது. அதுவும் வாங்குனேன். அடுத்து ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் பாட்டில்லாம் இந்த டைம் மாடல் சூப்பரா இருந்தது. நான் வந்து இந்த ஒயிட் கலர்ல ஒண்ணு வாங்குனேன். இதுல நம்ம ஹேண்ட் வாஷ் தான் போட்டு வைக்கணும்ல. நம்மளோட ஷாம்பு இல்ல டிஷ் வாஷிங் லிக்விட்லாம் போட்டு கூட கிச்சன்ல கூட வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் அழகா தான் இருக்கும். நாங்க பாப்பாக்கு ரொம்ப நாளா அவ ப்ரீகேஜி படிக்கிறப்போலருந்து அப்பப்போ மழை வர டைம்லலாம் வேற யாராவது குழந்தைங்க ரெயின் கோட் போட்டு வந்துட்டாங்கன்னா, அத பார்த்த உடனே கேட்பா. நாங்களும் நெறைய டைம் கடையில பார்த்துருக்கோம். எங்கேயும் ரெயின் கோட் புடிச்ச மாதிரி இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து பிங்க் கலர்ல கரெக்ட்டா அவளோட சைஸ்லயே கிடைச்சது. ஷார்ட்ஸ்ல நெறைய பேர் இதோட ரேட் கேட்டிருந்தீங்க. 399 அதோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. கிரீனு, லாவெண்டர் இந்த மாரி நெறைய கலர்ல வேற வேற பிரிண்ட்ஸ்ல அவைலபிளா இருந்துச்சு. இங்க குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஆனா கிட்ஸ் செக்ஷனுக்கு நான் எப்பவும் வரப்போ சும்மா பார்த்துட்டு போவேன். எப்பவாவது ஒரு நாள் மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த பிரிண்ட் எல்லாம் ட்ரெஸ்ல இருக்க பிரிண்ட் எல்லாம் நல்லாருக்கும். இன்னைக்கு பார்க்குறப்போ 79க்கே சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. எல்லா பிரிண்ட்டுமே யூனிக்கா இருந்துச்சு. அதனால பாப்பாக்கு நாங்க கொஞ்சம் டீ ஷர்ட், ட்ரவுசர்ஸ் எல்லாம் வாங்குனோம். ஆனா எப்பவும் இந்த மாரி நல்லா இருக்காது. நான் இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன் பாப்பாக்கு. அடுத்து இந்த ஒரு பேக் மாடல் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இது நம்ம வெளியில எங்கேயாவது போறோம். கொஞ்சமா திங்ஸ் இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம்னா வச்சுக்கலாம். லஞ்ச் பேக்கா கூட குடுத்து விடலாம். ஆனா ஜிப் கிடையாது. மேல சின்னதா ஒரு லாக் மட்டும் இருக்கு. ஃபேப்ரிக் சூப்பராவே இருந்தது. இது நல்லா உழைக்கவும் செய்யும். ஆனா இப்போதைக்கு இது தேவைப்படாதுன்றதுனால நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தேன். நாங்க அப்புறமா ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் இருக்கிற செக்ஷனுக்கு வந்தோம். எனக்கு ஒரு பெரிய மேட் ஒண்ணு தேவைப்பட்டது. சும்மா பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் இந்த மேட் பார்த்தேன். ரேட் வந்து 199 ஒவ்வொரு வாட்டியும் இது பார்க்குறப்போ வந்து வேணான்னு சொல்லி வச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா கீழ வந்து பெருசா கிரிப் இருக்காது. சரி இந்த டைம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒண்ணு எடுத்திருந்தேன். அவ்வளோதான் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுட்டு பில் போட்டுட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்போ கிராசரி ஷாப்பிங் விளாக் போட்டாலும் நெறைய பேர் கேட்கறது மந்த்லி பட்ஜெட் எவ்வளோக்கா ஆகும் கிராசரிஸ்க்குன்னு. எங்களுக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறப்போ 6,000 to 8,000 வரும். ஆனா இப்போ வந்து நாங்க 4 மாசத்துக்கு அப்புறமா வந்திருக்கோம். இந்த மாசம் கொஞ்சம் அதிகம் தான். பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு, நான் அப்புறம் ஒரு மாப் வாங்குனேன். ரெயின் கோட்டு இந்த மாரி கிச்சனுக்கு தேவையான ஒரு சில பொருளும் வாங்குனதுனால இந்த மாசம் 10,000 ஆயிடுச்சு. கிராசரி திங்ஸ் வாங்கிட்டு வந்த அடுத்த நாள் அத ஸ்டோர் பண்ற கண்டெய்னர்ஸ், அப்புறமா பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் 2 அது போக ரைஸ் எல்லாம் போட்டு வைக்கிற டப்பா. எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அது எல்லாமும் நல்லா காஞ்சிட்டு, நான் எப்பவும் இந்த மாரி ரீஃபில் பண்றதுக்கு முன்னாடி எல்லா கண்டெய்னர்ஸ், பாக்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவேன்னு இல்ல. ஆல்ரெடி அதுல கிராசரிஸ் இருக்குன்னா, ஒன்ஸ் அது காலியாச்சுன்னா, ஒவ்வொரு டப்பாவும் காலியாறப்போ வந்து வாஷ் பண்ணிருவேன். இந்த டைம் வந்து நெறைய திங்ஸ் வந்து காலியா இருந்தது. நெறைய பாக்ஸ் எம்ப்டியா இருந்ததுனால மொத்தமா அன்னைக்கு போட்டு வாஷ் பண்ணேன். மத்தபடி எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். எங்க வீட்ல மொத்தமாவே 3 பேர் தான். நான்
சமைக்கிறதுக்கு ஏத்த மாரி தான் கிராசரிஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் பயிர் ஐட்டம் எல்லாம் நெறைய வாங்கியிருந்தேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்பவுமே கம்மி பண்ணியிருக்கேன். இங்க டிமார்ட்ல வாங்குன திங்ஸ் போக, இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் வெளில வாங்குவேன். சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறமா கருப்பட்டி செய்ற இடத்துலருந்தே டைரக்ட்டா தெரிஞ்சவங்க மூலமா வாங்குவோம். அதே மாரி சுத்தமான தேனு, இந்த மாரி 1, 2 பொருள் மட்டும் ஆர்கானிக்கா கிடைக்கிறது வந்து நாங்க வெளில பார்த்து வாங்கிப்போம். இப்ப எல்லா திங்ஸையும் வெளில எடுத்து வச்சுட்டேன். இந்த மந்த்துக்கு வாங்குன கிராசரி திங்ஸ் வந்து என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரை 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். இது பாப்பாக்கு டெய்லியும் பால்ல கலந்து குடுக்குறதுக்கு. அது போக எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஸ்வீட் பண்ணோம்னா தேவைப்படும். அப்புறமா கடலை மாவு 1/2 கிலோ. இது ரொம்ப ரேரா தான் அந்த காலிஃப்ளவர் சில்லி ஏதாவது ஃப்ரை பண்றப்போ தேவைப்படும். அடுத்து கோதுமை மாவு எனக்கு மோஸ்ட்லி கோதுமை மாவு அம்மாவே வந்து கோதுமை வாங்கி இத வீட்ல ஃப்ரெஷ்ஷா அரைச்சு குடுத்துருவாங்க. ஆனா ஒரு சில டைம் அந்த கோதுமை வந்து கிடைக்கல, இல்ல அம்மாக்கு அரைக்க முடியலன்னா அந்த டைம் வந்து பாக்கெட்ல உள்ளது யூஸ் பண்ணுவேன். அதனால 1 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். இது மல்டிகிரெயின் பேக்கா இந்த டைம் வாங்கியிருந்தேன். இப்ப லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாவே நாங்க டெய்லியும் காலையில ஏதாவது ஒரு பயிர் வந்து அவிச்சு சாப்பிடுவோம். பாப்பாக்குமே அது குடுப்போம். அதனால இந்த டைம் பயிர் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் நெறையா வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ராஜ்மா அது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒயிட் கலர் சோயா பீன்ஸு அதுவும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. இந்த ராஜ்மா, சோயா பீன்ஸ் இது 2ம் இந்த மாசம் தான் வாங்கியிருக்கேன். அதனால டேஸ்ட் எந்த அளவுக்கு எங்களுக்கு புடிக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம்னு 1/2 கிலோ. அப்புறமா பச்சை பயிறு இது நாங்க நல்லாவே சாப்பிடுவோம். அதனால இது 1 கிலோ. அடுத்து வறுக்காத பச்சை வேர்க்கடலை இதுவுமே 1 கிலோ அளவுக்கு. அப்புறமா இந்த தட்டப்பயிறு இது எங்க வீட்ல 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுவும் 1/2 கிலோவா 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது தட்டப்பயிர்லயே வந்து வெள்ள கலர்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறமா வெள்ள பட்டாணி இதுவும் 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். இந்த எல்லா பயிருமே வந்து டெய்லியும் ஒரே இது சாப்பிட மாட்டோம். ஒரு ஒரு நாள் விட்டு விட்டு மாத்தி மாத்தி வரும். நைட் ஊற வச்சுட்டு காலையில அவிச்சு சாப்பிடுவோம். அடுத்து உளுந்தங்கஞ்சி பண்றதுக்கான தோலோட இருக்கிற உளுந்து இது எப்போ 1 1/2 கிலோ அளவுக்கு வாங்குவேன். இந்த டைம் 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நான் போன மாசம் தான் இங்க தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குனோம். 2 கிலோ போல. அதுவே இருந்தது. அதனால 1/2 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்து தோல் இல்லாத வெள்ள உளுந்து, இது உளுந்த வடை போடுறப்போ யூஸ் ஆகும். அதனால 1 கிலோ அளவுக்கு. அதுக்கப்புறமா சாம்பாருக்கு போடுற துவரம் பருப்பு, இது எப்பவுமே 2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டேன்னா, எனக்கு ஒரு 3 மாசம் கரெக்ட்டா வரும். அடுத்தது மசாலா தூள்ல மஞ்சள் தூள் மட்டும் ரெகுலரா வாங்குவேன். மத்தபடி சிக்கன் கிரேவி மசாலா, மட்டன் கிரேவி அதெல்லாம் ஏதாவது ரொம்ப ரேரா வாங்குவேன். இந்த டைம் கரம் மசாலா வந்து வீட்ல ஆல்ரெடி அரைச்சிருந்தது காலி ஆயிட்டு, அதை இனி தான் திரிக்கணும். அதுக்கு முன்னாடி தேவைப்படும்ன்றதுக்காக ஒரு 100 கிராம் மட்டும் சின்ன பாக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறமா ஒயிட் சுகர் 1 கிலோ அளவுக்கு. இத வந்து நெறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஒரு வேள நான் ஏதாவது ஸ்வீட் எல்லாம் பண்றேன், தேவைப்படுதுன்னா இங்க பக்கத்துல கடையில வாங்கிப்பேன். அப்புறமா பாப்பாக்கு ரொம்ப புடிச்ச பாப்கார்ன் அது ஒரு பாக்கெட். அப்புறமா சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ற பொட்டுக்கடல அது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல கரம் மசாலா பவுடர் அரைக்கணும். அதுக்காக ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், கல்பாசி, அந்த ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருந்தது. இல்லாதது மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறமா வத்தல் ஒரு 100 கிராம் அளவுக்கு. அடுத்து இந்த கஸ்தூரி மேத்தி இது 100 கிராம் அளவுக்கு ஒரு பாக்கெட் எடுத்திருந்தேன். எவ்ளோ நெறையா இருக்கு பாருங்க. இது மட்டும் எப்ப போனாலும் சரி சின்ன பாக்கெட்லயே அங்க கிடைக்காது. சரி வீட்ல அண்ணிக்கு, இல்ல அம்மாக்கு யாருக்காவது பாதி குடுத்துடலாம் அப்படின்னு பெரிய பாக்கெட்டா எடுத்திருந்தேன். அடுத்து டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த தாளிப்பு பொருள், கடுகு, ஜீரகம் அது எல்லாமே 100, 100 கிராம் பாக்கெட் தான் எப்பவும் வாங்குவேன். கடுகு மட்டும் இந்த டைம் 2 பாக்கெட்டா வாங்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வீட்ல லெஃப்ட் ஓவர் எதுவும் இல்ல. மிளகு 100 கிராம், கசகசா 100 கிராம். கசகசா எப்பவும் ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். இவ்ளோ வாங்கி வெளில வச்சோம்னா சீக்கிரமா பூச்சி வந்துரும். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கியிருந்தேன். இது பாஸ்தாலாம் போடுறப்போ மேல சீசனிங்காக தேவைப்படும். சரி ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சலான்னு அது ஒரு சின்ன பாக்கெட்டு. அப்புறமா மயனைஸ் வந்து நான் எப்பவும் வாங்க மாட்டேன். ஒரு சில டைம் தந்தூரி சிக்கன் ஏதாவது வாங்குனோம்னா, அந்த டைம் வீட்ல எக்கு அந்த எண்ணெய்லாம் இல்லன்னா, செய்றதுக்கு பதிலா சரி சின்ன பாக்கெட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கலான்னு எடுத்திருந்தேன். அப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் இது வந்து ஸ்வீட் அந்த மாரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மெயினா பண்றப்போ ஸ்மெல் இல்லாம இருக்கணும்னா, அந்த டைம் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாத்திரம் கழுவுறப்போ யூஸ் பண்ற அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரு. இது ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது வந்து 2 வாங்கியிருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து மாத்திப்பேன். அப்புறமா பூஜை பொருள், பித்தள சாமான்லாம் வெளக்குறதுக்கான பவுடர் 1 பாக்கெட்டு. அப்புறமா நட்ஸ் இது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆல்மண்ட் 1 பாக்கெட்டு, வால்நட் 1 பாக்கெட்டு, பிஸ்தா மட்டும் வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் ஒரு 1 கிலோ அளவுக்கு 2 பாக்கெட்டா வாங்கியிருந்தோம். அப்புறமா இந்த நட்ஸ் அண்ட் சீட் மிக்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டா இப்போ வந்து கிடைச்சிருந்து அங்க இருந்தது. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. அடுத்து இது ட்ரைடு கிரான்பெர்ரீஸ் இதில கொஞ்சம் சாட் மசாலாலாம் போட்டிருந்தாங்க. சாப்பிடுறப்போ நல்லா தான் இருந்தது. அடுத்து இன்னொரு பாக்கெட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ்ன்னு போட்டிருந்தது. இதுலயும் ஃப்ளாக்ஸ் சீடு, ஆல்மண்டு, பம்ப்கின் சீடு இதெல்லாம் மிக்ஸ் ஆகியிருந்தது. அடுத்து நான் இன்னைக்கு வாங்கின ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா, இந்த மில்க் கேக் தான். எப்பவும் காஜு கட்லி வாங்குவேன். இந்த டைம் இது ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன். மத்தபடி பிஸ்கெட் அதெல்லாம் எதுவும் வாங்கல. நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கான லிக்விடு நான் முன்னாடி வந்து பிராண்ட் நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் வந்து 750 எம்எல் வாங்குனா 400 எம்எல் ஃப்ரீன்னு ஒரு காம்போவா வந்து ஒரு பாட்டில் இருக்கும். அதுதான் எப்பவும் வாங்குவேன். அதுவுமே வந்து கரெக்ட்டா எனக்கு 2 மாசம் வரையும் முடிஞ்சிரும். அதனால இந்த டைம் 2 லிட்டர் வாங்குனா 2 லிட்டர் ஃப்ரீன்னு ஒரு பெரிய பாக்கெட்ல இருந்தது. ரேட்டுமே அதோட கம்பேர் பண்றப்போ இது கம்மியா இருந்துச்சு. சரி அதனால இந்த டைம் இது வாங்கிட்டேன். அப்புறமா குக்கிங் ஆயில் எல்லாமே மோஸ்ட்லி மரச்செக்கு எண்ணெயா பார்த்து வாங்கிருவேன். கடலெண்ணெய் 1 லிட்டர் அளவுக்கு, தேங்காய் எண்ணெய் 1 1/2 லிட்டர் அளவுக்கு. 1 லிட்டர் சமைக்கிறதுக்கு, 1 லிட்டர் தலைக்கு தேய்க்கிறதுக்கு, அப்புறமா நல்லெண்ணெய் 2 லிட்டர். இப்போ ரொம்ப நாளா நல்லெண்ணெய் தான் எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்றேன். அதனால நல்லெண்ணெய் 2 லிட்டர்.
அடுத்து பாப்பாவோட ஒயிட் யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்றதுக்காக சர்ஃப் எக்ஸல் பார் அது ஒரு பாக்கெட்டு, சந்திரிகா சோப் ஒரு செட்டு. அடுத்து இது நம்ம கிச்சன் சிங்க்ல போடுறதுக்கான அந்த கிளீனிங் பவுடர். உள்ள வந்து ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து போயிரும். இது ஒரு 5 பாக்கெட். எப்பவுமே இது போறப்போ நான் வாங்கிருவேன். ஏன்னா, எனக்கு இந்த வீட்ல வந்து கிச்சன்ல தண்ணி போற அவுட்லெட் இடம் 2 இடத்துல இருக்கும். நான் 2 இடத்துலயும் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி போட்டு கிளீன் பண்ணுவேன். அடுத்து டூத் பேஸ்ட்டு, டிஷ்யூ வந்து 2 பேக்கு. இப்போ கொஞ்ச நாளாவே என் ஹஸ்பண்ட்க்கு வீட்ல சாமி கோப்புறப்போ, அந்த வைக்கிற பத்தி எதுவுமே ஸ்மெல் புடிக்கலன்னாங்க. இது வந்து பைனாப்பிள் ஃப்ரேக்ரன்ஸ்ல இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல இருந்தது. அதனால அது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அடுத்து லாண்ட்ரி ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் தான் இதுவுமே. அதனால அது ஒரு 2 டப்பா. எப்பவுமே டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து சர்ஃப் எக்ஸல்ல தான் வாங்குவேன். இந்த டைம் சர்ஃப் எக்ஸல் இல்ல. ஏரியல்ல இருந்தது. அதனால அது வாங்கியிருந்தேன். அடுத்து பாத்ரூம் டாய்லெட் பவுல் கிளீனர் அதுவும் ஒரு 2 பேக். அவ்வளோதான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம். இப்ப நான் கிராசரிஸ் எல்லாம் அந்த கண்டெய்னர்ல மாத்தி வச்சுட்டு போறேன். என்கிட்ட 2 சைஸ்ல கண்டெய்னர் இருக்கு. ஒண்ணு வந்து 1 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இன்னொன்னு வந்து 1/2 கிலோ அளவுக்கு பிடிக்கும். நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்போ தான் மொத்தமா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் புதுசா வாங்குனேன். கிச்சன்ல எனக்கு ஒரே ஷெல்ஃப்ல வந்து ஃபுல்லா வந்து செட் ஆயிடும். மொத்தமா ஒரு 24 கண்டெய்னர்ஸ் இருக்கு. 1 கிலோ பிடிக்கிறது வந்து 16 கண்டெய்னர்ஸ், 1/2 கிலோ பிடிக்கிறது 8. இந்த கண்டெய்னரோட லிங்க் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். இத நான் ஆன்லைன்ல வாங்குனது தான். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. மெயினா இது டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிறதுனால, உள்ள என்ன பொருள் இருக்கு? அது எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம சீக்கிரமா காலியாக்கணும். அதெல்லாம் நமக்கு பார்க்குறப்பவே தோணிரும் டக்குன்னு. அது போக உள்ள ஒரு வேள வண்டு ஏதாவது வந்துருச்சு. 1, 2 இருக்கிறப்பவே நமக்கு நல்லா தெரியும். நம்மளும் அத டக்குன்னு ஈஸியா வந்து காய வைக்கணுமோ, இல்ல வறுத்து வைக்கணுமோ, அது வந்து பண்ணிக்கலாம். இது வந்து அக்ரிலிக் தான். கிளாஸ் கிடையாது. எனக்கு கிளாஸ் யூஸ் பண்றது அவ்ளோ கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன்னா, என்னோட கிச்சன்ல நான் ஒரே ஒரு ஷெல்ஃப்ல தான் இந்த கண்டெய்னர்ஸ் மொத்தத்தையும் வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம கிளாஸ் வச்சோம்னா, எடுக்கிறதுக்கெல்லாம் அவ்ளோ ஈஸியா இருக்காது. கிளாஸ் வைக்கிறப்போ நெறைய ஸ்பேஸ் இருந்தா தான் நம்மளால எடுக்க முடியும். நான் அதனால தான் இந்த அக்ரிலிக் கண்டெய்னர்ஸே சூஸ் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு எல்லா கிராசரிஸையும் நான் அந்த கண்டெய்னர்ஸ்ல ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் எம்ப்டியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு சில திங்ஸ் வந்து கிச்சன்ல இருந்தது. ஒரு 5, 6 கண்டெய்னர்ஸ்ல இருந்தது. அத வந்து நான் இன்னைக்கு வாஷ் பண்ணல. அது வந்து ஷெல்ஃப்ல அப்படியே தான் இருந்தது. அத எல்லாத்தையும் நவுத்திட்டு ஷெல்ஃப்ல கொஞ்சம் தூசியா இருந்தது. ஒரு வாட்டி அத தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஈரத்துணி போட்டு நல்லா தொடச்சுட்டேன். இப்போ எல்லா கண்டெய்னர்ஸையும் அங்க எடுத்து வச்சிர வேண்டியதான். ஆல்ரெடி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணுனதுனால எனக்கு இன்னைக்கு வேலை ஈஸியா இருந்தது. டக்குன்னு ரீஃபில் பண்ணி அங்க மாத்தி வச்சுட்டேன். அடிக்கடி யூஸ் பண்ற கிராசரிஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாரி, இல்ல எப்பவாவது தான் எடுப்போம். வாரத்துல 1 நாள். அதெல்லாம் பின்னாடி இருக்கிற மாரி நான் அரேஞ்ச் பண்ணுவேன். நட்ஸ் எல்லாம் மட்டும் ஏதாவது ஒரு சைடு கார்னர்ல வர்ற மாதிரி வச்சுருவேன். அப்பன்னா என் ஹஸ்பண்ட்க்கும் அது எடுக்கிறப்போ ஈஸியா இருக்கும். ஏன்னா, இல்லன்னா எங்க இருக்குன்னு தேட வேணாம். அவ்வளதான். எல்லா கண்டெய்னர்ஸும் நீட்டா வச்சாச்சு. முன்னாடி இருக்கிறது ஹைட் கம்மியா இருக்கும். பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் ஹைட் கூட இருக்கும். லாஸ்ட்டா இருக்கிற கண்டெய்னர்ஸ்க்கு கீழ வந்து ஏதாவது வுட்டன் ஸ்டாண்ட் வைக்கலான்னு நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் அத மறந்தே போயாச்சு. அதுலயும் ஏதாவது வுட்டன் ஸ்டாண்ட் வச்சா இன்னுமே வந்து ஸ்டெப்ஸா இருக்கிற மாதிரி பார்க்கறக்கும் விசிபிளா அழகா இருக்கும். இப்போ கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சது போக, மீதி இருக்கிற கிராசரிஸ், அப்புறமா கிளீனிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நான் பெரிய இந்த மாரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது வந்து வீலோட வரும். நமக்கு மூவ் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். இதுல வச்சுருவேன். ஒரு பாக்ஸ்ல ஃபுல்லா சமையலுக்கு யூஸ் பண்ண கிராசரிஸ், ஆயில் இதெல்லாம் வச்சுட்டேன். இது ஃபுல்லாவே வந்து ஒரு பாக்ஸ் வந்துட்டு, என்கிட்ட இதே மாரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இன்னொன்னு இருக்கு. நான் முன்னாடி வந்து அது வேற ஒரு பர்ப்பஸ் கட்டப்பை எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து கிராசரிஸ் கொஞ்சம் நெறைய வாங்குனேன்றதுனால, கிளீனிங் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தல. அதனால அந்த பாக்ஸையும் எடுத்துட்டேன். இதுல வந்து அந்த கம்ஃபர்டர், டிஷ் வாஷிங் லிக்விடு, சோப்பு, டூத் பேஸ்ட் இந்த மாரி திங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல வந்து நம்ம அரிசி அந்த மாரி ஃபுல்லா வந்து கொட்டி வைப்போம்ல, அதெல்லாம் வந்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏர்டைட் லாக்காலாம் இருக்காது. சைட்ல சும்மா 2 கிளிப் இருக்கும். குட்டியா வந்து எறும்பு அதெல்லாம் வந்து ஈஸியா போயிட்டு வரும். ஆனா கவரோட ஓப்பன் பண்ணாம இருக்கிற கிராசரிஸ்லாம் வச்சுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த 2யுமே வந்து கிச்சன்ல லாஸ்ட் இருக்கிற ஷெல்ஃப்ல கீழ வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுட்டேன். அடுத்து நட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட்ல இருந்துச்சுல்ல மிக்ஸர் நட்ஸ். அதெல்லாம் எப்பவும் சாப்பிடுறதுக்கு எடுக்கிறது. அது போடுறதுக்கு கண்டெய்னர்ஸ் இல்லல. அதெல்லாம் வந்து டைனிங் டேபிள்ல இந்த மாரி ஒரு பாஸ்கெட்குள்ள வச்சு தான் வச்சிருப்பேன். ஆல்ரெடி கொஞ்சம் நட்ஸ் இருந்தது. அதோட சேர்த்து வச்சுட்டேன். எல்லாத்துலயுமே 2 இருந்தது. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல வாங்குனதுல. அதனால 1 மட்டும் இதுல வச்சுட்டு, 1 அந்த கிராசரிஸ்லாம் போட்டு வச்சிருந்த கண்டெய்னருக்குள்ள வச்சுட்டேன். அடுத்து பாத்ரூம்குள்ள வைக்கிற கிளீனிங் லிக்விட்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த பாத்ரூம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண கவர் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸும் ரீஃபில் பண்றப்போ சிந்தி இருந்தது. அதனால ஒரு வாட்டி வீடெல்லாம் கூட்டிர்லான்னு அந்த கவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு, டைனிங் டேபிளும் ஒரு வாட்டி நல்லா தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா கூட்டி விட ஆரம்பிச்சுட்டேன். நான் டிமார்ட்ல மாப் வாங்கியிருந்தேன். கிச்சனுக்கு தேவையான ஒரு சில பொருள் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதெல்லாம் இந்த விளாக்ல கவர் பண்ணல. அது வந்து நான் டெடிகேட்டடா ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன். இந்த விளாக் இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.